வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என் செல்ல பையன் ராஜா பையன் அம்மாட்ட வந்துச்சாடி தங்கம். என்னடி தங்கம், பாப்பாக்கு பசிக்குதா? என் செல்லத்துக்கு பசிக்குதா? அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா பசிக்குது சொல்லுங்க. ஐயோ, என் தங்கத்துக்கு சிரிப்பு பாருங்க. என்னடி ராஜா கண்ணு, என்னடா தங்கம், என்னடி செல்லம்? அம்மா எப்படி பாக்குது? என்னடி அம்மா தாண்டி ராஜா. என்னடி தங்கம் வேணும் ராஜாவுக்கு? நீங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? வேற ஏதாவது கொண்டு வருவா சாப்பிட? எங்களுக்கு சாப்பிடலாம் எதுவும் வேணாம். ஆல்ரெடி நீங்க கொடுத்ததே வயிறு ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம். என்னடி சொல்கிற? ஆச்சரியமாக பார்க்குறியா? உன்னோட மினியக்கா தானே? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். எப்பவும் போல நீங்கள் இல்லைக்கா, நீங்கள் கொஞ்சம் நல்லா வேற மாதிரி தான் இருக்கீங்க. என்னது வேற மாதிரி இருக்கணா? என்னடி அப்படியே தானே இருக்கேன் நான். மழை சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் டோட்டலாக வேற மாதிரி இருக்கீங்கக்கா. என்னடாம்மா எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? நான் எப்பவும் போல தாண்டா இருக்கேன். அக்கா, இப்போ நீங்கள் நடந்துக்கிறத வச்சுமே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி அப்படி என்னடி நடந்துக்கிட்டேன் நான்? இல்லைக்கா, கவி உங்கள் கூட தானே இருக்கா. ஆனால் நீங்கள் அவனை எப்போயோ பார்த்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க. அதானே, எனக்கும் ஒன்றுமே புரியல. நாங்களாவது எப்போயாவது வரோம், இவனை பார்க்குறோம், எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம், இவனை தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடுறோம். பட் உங்கள் கூட தானே 24 hours/7 அவன் இருக்கான். ஆனால் ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி அவனை உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பிங்கி மலர், நான் இப்படி தான் இவனை எனி டைம் கொஞ்சிட்டே இருப்பேன். நேரம் காலம்லாம் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ என்னவோ, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களே அதனால. அக்கா போய் சொல்லாதீங்க. உங்களை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் நாங்கள். இவன் கூட நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த கல்யாணத்தில் கூட நீங்கள் அவனை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ கூட நீங்கள் இவ்வளோவா கொஞ்சம் மாட்டிங்களே. வந்து பார்த்துட்டு தூங்கிட்டானா சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் இப்போ இவனை மடியில் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் முத்தம் கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவனும் ஏக்கமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதான் ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இல்லைடா, எப்பவும் போல தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எப்போவுமே இப்படி தான் ஃப்ரீ டைமில் அவனை உட்கார வச்சு அவனை கொஞ்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு வந்தேன்னா அவனும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பானா. ஸோ இது ஸ்பீச் ட்ரைனிங் மாதிரி தானே, அதனால நான் இந்த மாதிரி தான்டா மூவ் பண்ணுவேன். போய்க்கா, டோட்டலாக போய். நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்கன்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சந்தேகம் உங்கள் தம்பிக்கு, உங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் உங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. அவங்க சொல்லி தான் நாங்களே நோட் பண்ண ஆரம்பித்தோம். பார்த்தா நீங்களும் வேறு மாதிரி தான்க்கா இருக்கீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? என் மேலே எல்லாரும் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. எனக்கு புரியல. எனக்கு நான் அப்படியே தான் இருக்கேன். இல்லைக்கா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லை அப்படி தானே? யாரிடாம சொன்ன சந்தோஷமாக இல்லைன்னு? நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாக்கா, நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருந்தே இல்லை, இருந்திருப்பீங்க. இப்போ சந்தோஷமாக இல்லை அப்படி தானே? என்னடா பிங்கி, என்னென்னமோ சொல்கிறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லைடா. இவனை கொஞ்சினது குத்தமா? இவனை கொஞ்சினதை நாங்கள் குத்தம் சொல்லலைக்கா. ஆனால் உங்களோட கண்ணில், உங்களோட சிரிப்பில் எல்லாமே போய் தான் தெரியுது. அக்காவை பார்த்தா பொய்க்காரி மாதிரி தெரியுதா? இதுக்கு பேர் பொய்க்காரி இல்லைக்கா, உண்மையை மறைச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். என்னடா உண்மை இருக்குது? ஏதாவது உண்மை இருந்தால் தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். உண்மை இல்லாமல் நான் எதை மறைக்கிறேன்னு சொல்கிறீங்க? அக்கா, நாங்கள் இங்கே வந்தோடனே நோட் பண்ணோம். அத்தையும் மகியையும் அவங்க முன்னே இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எங்ககிட்டே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது உங்களையும் எப்படி அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்ப முடியும்? இல்லைடா, அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்களா, அதனால அப்படி தெரியுதோ என்னவோ. அக்கா சும்மா இருங்கக்கா, யாரை காப்பாற்றுறதுக்கு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சித்து மாமாலேருந்து காயுலேருந்து அத்தையிலேருந்து எல்லாருக்குமே தெரியுதுங்க, எங்களுக்குமே தெரியுது. அதையும் யார்கிட்டே சொல்லாமல் உங்களுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்ருக்கீங்கன்னு தான் புரியலை. என்னடா தங்கம், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் அண்ணன் நான் அப்படி பார்த்துக்கிறார் தெரியுமா? எங்கள் அண்ணனை பற்றி யாருமே பேசலக்கா, மற்றவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். மற்றவங்களும் நல்லா தாண்டா பார்த்துக்கிறாங்க. கீதா, ஏன் எங்ககிட்ட இப்படி போய் சொல்கிறீங்க?
இல்லடா அம்மா, பொய்லாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். ஓ, அப்போ உண்மையை தான் சொல்கிறீங்க. உங்களை இங்கே யாரும் கஷ்டப்படுத்தல, இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படி தானே? ஆ ஆ ஆமாம், நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நம்ம வீட்டில் நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கேன். சரிக்கா, அப்படின்னா நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கவி மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இங்கே நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. என்ன பிங்கி, குழந்தை மேலே சத்தியம் பண்ண சொல்கிறேன்? குழந்தை மேலே நான் சத்தியம் பண்ண மாட்டேன், சும்மா இரு. சரி, குழந்தை தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் குழந்தை மேலே சத்தியம் பண்ண வேணாம். என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, எங்கள் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குல்ல. என்னடா இப்படி கேட்குறேன்? உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா? உங்கள் மேலே நான் உயிரை வச்சுருக்கேன். சரிங்கக்கா, அப்படின்னா நீங்கள் கவி தலையில் அடித்து சத்தியம் பண்ண வேணாம், எங்கள் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்கள். என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாக தான் இங்கே இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோங்க்கா. சத்தியம் பண்ணுங்கக்கா, ஏன் யோசிச்சுட்ருக்கீங்க? என்னடா இப்போ நடந்ததுன்னு உங்கள் மேலாம் சத்தியம் பண்ண சொல்கிறீங்க? நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். சரிங்கக்கா, நீங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கீங்க, எங்கள் மேலே சத்தியம் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டோம். சத்தியம் பண்ணுங்கக்கா, ஏன் பழுதுட்ருக்கீங்க? சத்தியம் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் மேலே சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன என்னால் உங்கள் மேலே போய் சத்தியம்லாம் பண்ண முடியாதுடி. அப்போ இங்கே நீங்கள் சந்தோஷமாக இல்லை, அப்படி தானே? ஆமாம் பிங்கி, இங்கெல்லாம் சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருந்த காலங்கள் இப்போவும் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் நரக வேதனை இல்லை, நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துட்டுருக்கேன் இந்த வீட்டில், என் புருஷனுக்காகவும் என் பிள்ளைக்காகவும். என்னக்கா சொல்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். பிங்கி, இங்கே அவங்க பண்ண தப்புக்கு என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்கடி. என்னது, உங்களை பழி வாங்குறாங்களா? யாரு பழி வாங்குறாங்களா? எதுக்கு பழி வாங்குறாங்க? ஆமாடா பிங்கி, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. முதல்ல நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா ஃபஸ்ட்டு, சத்தியம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். இல்லை, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தாண்டி யாருக்குமே தெரியக்கூடாது. நீ சத்தியம் பண்ணு, நான் சொல்கிறேன். அக்கா, சத்தியம் மலர், ப்ராமிஸ் பண்ணலாம். சரிடி. நான் சொல்ல போகிற இந்த உண்மை நம்ம 3 பேரை தாண்டி சித்துவுக்கோ, காயுக்கோ, உங்கள் அத்தை மாமாக்கோ, இல்லை என்னோட அத்தை மாமாக்கோ, ஷாம்கோ, வித்யாக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. சரிக்கா, நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் நீங்கள் சொன்ன யாருக்குமே தெரியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிக்கா, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், என்ன நடக்குதுங்க? மலர், பிங்கி, இங்கே உங்கள் அண்ணன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவரை மாதிரி ஹஸ்பண்ட்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல மனுஷன் அவர். ஆனால் அத்தையும் மகியும் அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. புரியலக்கா. என்ன சொல்றீங்க? உங்களை இந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்றாங்க, நீங்க ஏக வாய் மூடிட்டு இருக்கீங்க? அதானே அக்கா, தப்பு பண்ணாம எதுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடாம்மா, இதை நான் வெளியே சொன்னேன்னா எல்லாருக்குமே பிரச்சனை. சந்தோஷ் அவங்க அம்மாவையும் சரி உங்க தங்கச்சியும் சரி சும்மா விட மாட்டாரு, பிரச்சனை பண்ணிடுவாரு. ஏன் இங்கேருந்து என்னை கூட்டிட்டு போறது கூட சான்ஸ் இருக்கு. பெற்றவங்கள்ட்ட இருந்து பிள்ளைய பிரிச்ச பாவம் எனக்கு வேணாமா. இந்த கஷ்டம் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். ஆனால் என் புருஷன் கஷ்டப்படக்கூடாது, என் புருஷனும் சரி என் பிள்ளையும் சரி கஷ்டப்படக்கூடாதுமா. அக்கா, எனக்கு அவங்க மேலே உள்ள கோவத்தை விட உங்கள் மேலே தாக்க கோவம் அதிகமாக வருது. என்னக்கா, படிச்சிருக்கீங்கல்ல, இவ்வளோ ஃபூலிஷாக இருக்கீங்க. தட்ட குனிஞ்சிட்டே இருந்தா உங்களை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் எதிர்த்து பேசிதாக்கா ஆகணும். நமக்காக நம்ம தாக்கா போராடி ஆகணும். வெளியில இருந்துலாம் யாரும் வரமாட்டாங்க. சந்தோஷம் என்ன கஷ்டப்படக்கூடாது, கவி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க 2 பேர் கஷ்டப்படாமல் இருக்காங்களா? உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரித்து அவங்களே கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்காங்க. ஏங்க வாய மூடிட்டு இருக்கீங்க? இதை அண்ணன் கிட்டயா சொல்லலாம்ல? ஆமாக்கா, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இழிச்சவாயின்னு உங்கள் தலையில் மிளகா அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் சின்ன பசங்க, எங்களுக்கு வர கோபம் எங்களுக்கு வர பெரிய உங்களுக்கு வரலையாக்கா? உங்கள் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு நீங்கள் தக்க பொங்கல் எழுந்து உங்கள் மாமியாருக்கும் உங்கள் நாத்தனாருக்கும் நல்ல படத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். அக்காவை பற்றி உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்குலாம் அக்கா தைரியம் இல்லைடா.
அக்கா அல்லாதீங்கக்கா, கஷ்டமா இருக்கு. ஆமாக்கா, நாங்கள் இங்கே வந்ததே ஏதோ ஒரு உண்மை இங்கே இருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு யார் காரணம்னு ஒரு கெஸ்ட்டில் தான் மகியா இருப்பான்ற ஒரு கெஸ்ட்டில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் கஷ்டத்துக்கு பின்னாடி அவளும் அப்புறம் அத்தையும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்கக்கா. இங்கே நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். உங்களை பார்க்குறதுக்காக, உங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். இன்னும் 2 நாளில் இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷம்தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆதாரத்தோட நிரூபித்து அவங்க முகத்திரையை நாங்கள் கிழிக்கிறோம். வேணாண்டாம்மா, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனையாக எடுப்போகுது. அக்கா, உங்களை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டுலாம் எங்களால் அங்கே இருக்க முடியாது. அதுவும் எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. நீங்கள் யாருக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவங்கள்ட்ட யார்ட்டுமே நாங்கள் உண்மை சொல்ல போகிறதில்ல. நாங்களே இதில் களத்தில் இறங்கி அவங்க முகத்திரையை கிழிக்கிறோம். பிங்கிமா. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோன்னா அதை மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் பண்ணுங்க போதும். உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா இதை நீங்கள் பண்ணிதாக்கா ஆகணும். ஆமாக்கா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு வாயை மூடிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கை முழுக்க நரகத்தில் இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு முறையில் அத்தாச்சு, ஆனால் உங்களை நான் அக்கான்னு கூப்பிட்றேன். ஏன்னா என்னோட வித்யாக்காவை நான் என்னோட இன்னொரு அம்மாவை பார்க்குறேன். காயு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை அக்கான்னு கூப்பிட்றதுக்கு ஒரே காரணம் உங்களையும் நான் இன்னொரு அம்மாவை தான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாக்கா முதல்ல வந்து நிற்பேன். கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கிறேன். பிங்கிம்மா. அழாதீங்கக்கா, முதல்ல கண்ணை தொடங்க. ஆமாம், கண்ணை தொடங்க ஃபஸ்ட்டு. சரிடா. தேங்க்யூடா சொல்லுங்களா, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு. பின்ன நாங்கள் சப்போர்ட்டிவாக இல்லாமல் வேற யார் இருப்பா? உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தாக்கா முதல்ல வருவோம். என் வாழ்க்கை வரமாக அடி நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்கோம். என்ன இப்போ? பிங்கிமா, நீ இங்கே இருந்துட்டு போ. எனக்கு என்ன, பாப்பா கொடுங்க. அம்மா கேட்டாங்க, தூக்கிட்டு போனோம். பாப்பாலாம் தர முடியாது. இந்த 2 நாளைக்கு இவன் எங்கள் கூட தான் இருப்பான். என்ன அதிகாரமாக கோவமாக சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ மலரு, நம்ம கோவமாக சொல்கிறோமா? சிரிச்சுட்டே சொல்லுவோமா மலரு? ஆமாடி, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். 2 நாளைக்கு கவி எங்கள் கூட தான் இருப்பான். நாங்கள் தான் அவனை பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்ககிட்ட தானே இருக்க போகிறான். அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை போய் பெரியம்மா கிட்ட சொல்லிடுங்க. பிங்கி சிரிச்சது போதுமா இல்லை நானும் சிரிச்சு காமிக்கவா? என்ன 2 பேரும் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே பேசுனா இங்கே பேசு மகி. ஏன் நீயே கட்ட போகிற? பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லி தரலையா உங்கள் வீட்டில்? பெரியவங்க கிட்ட மரியாதை பேச சொல்லி வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க மகி. ஆனால் இங்கே தான் எந்த பெரியவங்களும் இல்லையே. அதானே, எந்த பெரியவங்க இருக்காங்க இங்கே? இல்லை, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வயசில் உங்களை விட பெரிய பொண்ணு தானே, என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க? ஆமாம், நீங்கள் எங்களோட பெரியவங்கள. அச்சோ, மறந்துட்டோமே மலரு. அக்கா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வயசில் மட்டும் பெரியவங்களா இருந்தால் மரியாதை கிடைக்காது. குணத்துலையும் பெரியவங்களா இருக்கணும், அப்போ தான் மரியாதை கிடைக்கும். அதானே, ஏன் உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்கலையா பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணும்னு உங்கள் அம்மா? ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். நீங்கள் குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன். நோ, அங்கேயே நில்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, குழந்தைய 2 நாளைக்கு நாங்கள் தான் பார்த்துப்போம். இதை நாங்கள் சந்தோஷம்னாட்டே சொல்லிட்டோம். வேணா நீங்கள் கேட்டுக்கோங்க, நாங்கள் தான் வச்சுருப்போம். தள்ளிப்போங்க. தொம்மூறு பிடிச்சதுங்க. அக்கா, குழந்தைய கொடுங்க, எங்ககிட்ட கொடுங்க. என்னடா வாடி கவிக்குட்டி, செல்லக்குட்டி, வாங்க அத்தைட்டு வாங்க. அச்சே, லட்டு பட்டானிக்கு அத்தை கிட்ட வந்தோன்னா அத்தைன்னு தெரியுதா? செல்லக்குட்டி. சரிடி செல்லம், நான் அத்தை. இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கல, அவ யாரு சொல்லுங்க. சொல்லடி பட்டு, நான் யாரு? சீச்சி. ஐயோ அழகு தங்கமே, வெரி குட் பாய். சரி, இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்க யாரு? நான் யாரடி பட்டு? லட்டு பட்டாணிடி, லட்டு பட்டாணி. சரி தாங்க, இங்கே சைடில் நிற்கிறாங்க பாரு, அவங்கள பாரு. அவங்க யாருன்னு சொல்லு. சொல்லடி பட்டு, அவங்க யாருன்னு? பாட்டி. இது பாட்டியா? சுமர் பிடிச்சதுங்க. இதுங்களை மாதிரியே எங்கள் வீட்டு பிள்ளையும் வளர்த்துங்க போல. கரெக்டாக சொல்லிட்டீங்க நீ தங்கம். ஃபேஸை பார்த்தா பாட்டி மாதிரி தெரியுதுல்ல? ஓ, என்ன நக்கலா? நக்கல் இல்லை, விக்கல். என்ன நீ பெரியவங்க கிட்ட இப்படியா கிண்டல் பண்ணுறது? இல்லடி மலரு, உண்மையிலே விக்கல், அதனால தான் சொன்னேன். சச்சோ, சி, இதுங்களாம் பிள்ளைங்களா? இதுங்களை 2 நாள் வீட்டில் சேர்த்ததுக்கு நம்ம பற்றி நம்ம தான் செருப்பால் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. என்னது? இல்லை, இவன் அப்படியே அடிச்சுக்கிறானா தலையில? அதான் சொன்னேன். ஏண்டா மாப்பிள்ளை இப்படி அலற விட்டு ஓட விட்டீங்க?
இது ஜஸ்ட் ட்ரைலர் தான்க்கா, இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு, அவங்க பார்ப்பாங்க. என்னடி தங்க, அத்தை கூட சேர்ந்துக்கிறீங்களா நீங்களும்? சேர்ந்துக்கிறாண்டி. சரிடி பாட்டு, இனிமே தான் அத்தை சித்தி ஆட்டம் ஆரம்பம். அப்புறம்டா விஜய், எப்படி லவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதுக்கு என்னடா மாமா, சூப்பராக போயிட்டுருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான்டா நடக்கும். ஆமாடா மச்சான், அவ்வளோ என் மேலே உயிரே வச்சிருக்கா. நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுடா. சிவி அவளை காதலிச்சு, அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேர் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஆறுதலாக இருந்து, அதுக்கப்புறம் மேலே லவ் வந்து, உண்மையிலே இது எல்லாமே கேட்கும்போது படத்தில் வர மாதிரியே இருந்தது. பட் உனக்குன்னு ஒரு லவ் கிடச்சிருக்கு, நீ இங்கே இருக்கிறதுக்கான ஒரு மீனிங் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஆமாடா சித்து, எங்கே இருக்கிறதுக்கான மீனிங் மட்டும் கிடையாது, என் லைஃப்க்கான மீனிங்காக அவள் மட்டும்தான். எந்த காரணத்தை கொண்டும் அவளை நான் இழக்க மாட்டேன்டா. சூப்பர், 2 பேரும் நல்ல ஜோடி தான். காயும் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா. சரி விடுடா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ரெசண்ட்டில் எங்களோட லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன? பரவாயில்லையே, விஜய் முகத்தில் இவ்வளோ சிரிப்பு பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ சிரிப்பு பார்த்தது இல்லையே. எல்லாம் ஷாலு வந்ததுக்கு அப்புறமா தான்டா ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. என் கூட இல்லையே தவிர தூரத்தில் இருந்து அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்காடா. ஹாப்பியாக இருங்க இப்போ போல் எப்போவுமே, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல், சண்டை வராமல், எல்லாம் வரும், பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா மச்சான். டெய்லி தானடா பார்க்குறோம், இப்போ என்னடா கேட்டுட்ருக்க? எங்கடா மச்சான், நீ உன்னோட ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வர்ற, நான் அந்த டைமில் ஏதாவது டியூட்டி போய்ட்றேன். நம்மளால சரியாக மற்ற மாதிரிலாம் பேச முடியலடா, 2 பேருமே பிஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ சரி டைம் கிடச்சிட்டேன்னு உட்காந்து பேசலான்னு வந்தேன். அதுவும் கரெக்டு தான்டா, அங்கே ஹாஸ்பிட்டல் வேலை போயிட்டுருக்கா, அது வேற ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குடா. அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன் கொஞ்சம். நான் தான் சொன்னேன்ல மச்சான், ஹாஸ்பிட்டல் வேலையை ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லு, நான் வரேன். என்ன இல்லைண்ணா விஜய், நமக்குலாம் எந்த வேலையுமே கிடையாது. என் சித்தப்பா இன்ஜினியர் தானே, அவர்கிட்ட தான் படிச்சிருக்கேன். அவர் தான் ஹாஸ்பிட்டலில் சூப்பராக கட்டிட்டு வராரு. அவர் கொடுத்த டிசைன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, பிளானிங் எல்லாமே. ஸோ ஓகே பண்ணியாச்சு, அவர் தான் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. நான் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வருவேன், நான் எல்லா டைமும் அப்பா போய் பண்ணிட்டு வருவார், அவ்வளோதான். எப்படா, எப்படி ஒரு 5 மந்த் ஆகுமா? ஆமாடா, 5 மந்த்தில் முடிஞ்சிடும். சூப்பரா மச்சான். அப்புறம் என்ன, அங்கே வேலையெல்லாம் தருவியா எனக்கு, இல்லை இங்கே தான் எனக்கு போகணுமா? டே லூஸு, நான் சொல்லி தான் வர மாட்டேன். நீ சொல்லாமல் அங்கே வர்ற, அது என்னோட ஹாஸ்பிட்டல் இல்லை, நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஓகே, நீ சொல்லணும் தேவையில்லை மாப்பிள்ள, நானே வந்துடுவேன். அது யாரா மச்சான் ஃபோனில்? உன் தங்கச்சி தானே கூப்பிட்றா, இருறா என்னன்னு கேட்டு வரேன். பேசு. ஹலோ, சொல்டா காயு. மாமா, என்ன மாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை பிஸியாக இருக்கீங்களா? இல்லைடாமா, இப்போ தான் ஒரு கேஸ் நானும் விஜய் முடிச்சுட்டு வந்தோம். எனக்கு 2 hours ஃப்ரீ தான், சும்மா பேசிகிட்டு இருக்கோம் கேபினில் உட்காந்து. ஓ அப்படியா, அப்போது சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? இல்லடாமா, எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு கேஸ் இருக்கு, முக்கியமான கேஸ். ஸோ நான் போய் ஆகணும். என்ன மாமா, அதான் 2 hours இருக்குல்ல, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம், வாங்கலாம் ப்ளீஸ். எதுக்கடி வீட்டுக்கு வரணும்? எப்படியும் இன்னைக்கு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் ஒரு 4-5 வீட்டுக்கு வந்துருப்பேன். அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது மாமா, ப்ளீஸ் நீங்கள் இப்போவே கிளம்பி வாங்களேன். இப்போ கிளம்பி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னடி படுத்துற? ப்ளீஸ் மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே, ப்ளீஸ்லாம் சொல்லாத, நான் வரேன். குட் மாமா, வந்துடுங்க சீக்கிரம். சரிடி, வரேன்டி, வைடி. ஓகே பாய். என்ன பண்ண தங்கச்சிக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியலையோ? நீ வேறடா, அதெல்லாம் இல்லை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நேரில் வர சொல்கிறா. சரிடா, போயிட்டு வா. இன்னும் 2 hours, எப்படியும் 2.5 hours தான் ஆகும் அடுத்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நீ அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், அந்த டைம் டிராஃபிக்கும் இருக்காது, போயிட்டு வா. இல்லைடா, சீஃப் டாக்டர் ஏதாவது கேட்டா? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி ஓகேடா மச்சான், என்னன்னு நான் போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேடா. அடுத்து என் தங்கச்சி கால் பண்ணிட்டா போல, நீனும் பேசிட்டு நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. செல்லக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேடி வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு டேடிகிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கே தெரியும், ஏன்னா உங்கள் டேடி ஒரு டாக்டர், அதனால் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த டபுள் கோடை பார்த்து எப்படி எக்ஸைட் ஆகுறாருன்னு பார்ப்போமா? இப்போ வர டைம் தான், ஏன்னா ஃபோன் பண்ணி 1/2 hour கிட்ட ஆக போகுது. ஸோ வந்துடுவார் டேடி. மேடம், என்ன ஒன்றும் இல்லையே. என்னது ஒன்றும் இல்லையா? அடியே, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாலும் அடிச்சு பிடிச்சி வந்திருக்கேன்டி. நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வேற போய் ஆகணும். என்ன ஒன்றும் இல்லைன்ற? ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைதான். ஐயடா, என்ன பொண்டாட்டி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கா? என்னடி, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சா? புதுசாக வெக்கப்படுற?
பொண்ணுங்க எந்தெந்த டைம்லலாம் வைக்கப்படுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஏண்டி இதை கேட்கறதுக்காடியே நான் அங்கேருந்து வர சொன்னேன். மாமா சொல்லுங்க மாமா, பொண்ணுங்க எந்தெந்த டைமில் வைக்கப்படுவாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? பொண்ணுங்க கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொண்ணுங்க கிட்ட கேட்கறத விட பசங்க கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்க, சும்மா நடிக்காம. சரி சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகும்போது அந்த வெக்கம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து படிப்படியாக போய் வெளியில் நடமாடும் போது பாய்ஸ் யாராவது பார்க்கும்போது வெக்கம் வரும். காலேஜ் போனால் வெக்கம் வரும். அந்த காலேஜில் யாராவது ஒன்று கிண்டல் பண்ணால் அழகாக இருக்கேன்னு சொன்னால் வெக்க வரும். அப்புறம் கட்டிக்க போகிறவனை பார்க்கும்போது வெக்க வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் வெக்க வரும். அப்புறம் 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 ஒரு பொண்ணு அம்மா ஆகும்போது வெக்க வரும். பாரு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. காயோ காயோ என்ன பாரு. பார்க்க மாட்டேன். பாருடி, இங்கே பாரு, நிமிர்ந்து பாருடி. எனக்கு வெக்கமாக வருது. அப்போ கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போனே, செக் பண்ணியா? ம், ம். என்னடி நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் தானே? சொல்லு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படித்தானே? இதோ நீங்களே பாருங்க. இங்க கூட ஏய் காயும், நான் சொன்ன மாதிரி we are pregnant. ஆமாங்க. ஏய், இந்த 2 கோடு பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்பவே இல்லாட்டே சொல்லி கத்தி சொல்லணும் போல இருக்கே. நோ நோ நோ, நம்ம டீல் பண்ணியிருக்கோம்ல, இது பிங்கியோட பர்த்டேக்கு வந்து நல்லா தெரியணும்னு. அன்னைக்கே ரெண்டே சொல்லிடலாம். இன்னும் 2 days 3 days தானே இருக்கு. ஐயோ, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. யார்ட்டையாவது சொல்லியே ஆகணுமே இப்போ. வேணாங்க. இங்கே வாடிச்சலாம். காயு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே இல்லை, வார்த்தையே இல்லை. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் இந்த கிட்டில் 2 கோடு வரும்போது என் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், என் கண்ணில் ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு மாமா. ஒரு பொண்ணு எப்போ முழுமையடைவா தெரியுமாடி? இதோ இந்த கார்டில் 2 கோடு வரும்போது அவ அம்மாவாகும்போது தான் ஒரு பெண் முழுமையடைகிறா. அது என் செல்லத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு. உண்மையிலே காட்ஸ் கிரேஸ்டி இதெல்லாம். கரெக்ட் தான் மாமா. கடவுள் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாரு. எப்போ இவங்களுக்கு குழந்தை கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாதுன்னு. இவ்வளோ சீக்கிரம் நமக்கு கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சொல்லிடலாண்டி. இனிமேல் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா என் உயிருக்குள்ள இன்னொரு உயிர் இருக்குல்ல. பார்த்தீங்களா, இப்போவே உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. புள்ள இல்லடி, பொண்ணு. ஐயடா, இந்த பசங்களுக்கு ஏன் தான் பொண்ணுங்களை பிடிக்குதோ தெரில. ஆமாடி, பொண்ணு தான் மகாலட்சுமி. எப்போவுமே டேட் லிட்டில் பிரின்சஸ் தானே, அது நல்ல பொண்ணு தான் பிடிக்கும் பசங்களுக்கு. ஐயடா, பையன் பிறந்துச்சுன்னா? எனக்கு என்னமோ பொண்ணு தான் தோணுது. அதுக்குள்ளே உங்களுக்கு தோணிடும். பொண்ணு பிறந்த தாண்டி கவிக்கு கட்டி வைக்க முடியும். இன்னும் அவருக்கே 1 வயசு ஆகல, அதுக்குள்ளே அவருக்கு பொண்ணு. ஆமாடி, என் மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணு. நான் எதுவும் சொல்லப்பா, என் மரமே ஓகே தான். நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. நீ மாமா, இந்த வீடு தானடா? ஆமாடா, இங்கே தான் லொக்கேஷன் காட்டுச்சு. இந்த வீடு தான் அவன் சொன்னான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மினியக்கா வீட்டுக்கு நம்ம வந்தது இல்லை. எங்கடா வந்திருக்கோம்? வீடு சூப்பராக இருக்குல்ல, வித் ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கு. ஏண்டா மாமா, நம்ம வீட்லேயும் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நம்ம வீட்டிலலாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குடா, இவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குல்ல. ஓ அப்படி, சரி சரி, பேசாமல் மித்ரா கால் பண்ணி வர சொல்லுங்க. இருட்டா கால் பண்ணுறேன். ஹலோ மித்ரா, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடு தான் நினைக்கிறேன். நாங்கள் வெளில நிற்கிறோம், நீ வாயே கொஞ்சம். ஓகே ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறவா. இந்த வீடு தான் நினைக்கிறேன் மாமா. ஆமாடா, இது வந்துட்டாங்க பாரு. ஹே அருளுசு. சொல்லுடா மலலூசு, பரவாயில்லையே, அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க. நீ தான் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருந்தியே, அதை வச்சா வந்தோம். வாங்கடாமா, உள்ள வாங்க. இல்லை இருக்கட்டுக்கா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். என்னடாமா முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வெளில நிற்கிறேன்றீங்க, உள்ள வாங்க. இல்லைக்கா, புது இடம், யாரையும் தெரியாது, எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம். இங்கேயே சூப்பராக தானே இருக்கு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா, வாடா. இல்லைக்கா, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். அக்கா விடுங்க, அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கேயே இருக்கோம். அப்போ சரிடாமா, நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருங்க. உங்களுக்கு நான் போய் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிடா. அப்புறம் அந்த பையன்? ஓ இந்த பையனா? இந்த பையன் தெரியல, லிஃப்ட் கேட்டான், அப்படியே கூட்டிட்டு வந்துட்டான்க்கா. என்னது லிஃப்ட் கேட்ட பையனா? ஆமாக்கா, பாவி பையன், இவன் கூப்பிட்டான்னு வந்த பத்தியா? அவன் சும்மா சொல்றான்க்கா, இது இவனோட மாமா பையன்.
ஓ அப்படியா, ஹாய்ப்பா. ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன்க்கா. எங்கே உங்களோட குட்டி பையன்? பரவாயில்லையே, என்ன தெரியல, என் பையனை தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அவன் தான் ஹீரோ வச்சே, அதனால எல்லாருக்கும் தெரிய தானே செய்யும். அவன் தூங்கிட்டு இருக்காம்மா, நீங்கள் போகிறதுக்குள்ள எழுந்துட்டானா தூக்கிட்டு வரேன். சரிங்கக்கா. சரி பிங்கிட்டுமா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிங்கக்கா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்லைடாம்மா, நீங்கள் ஏதாவது பேசிட்டுருங்க. என்ன சோடபட்டி சைலண்டாக நிற்கிது? சீதா, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, அதனால தான் வாய மூட்டு நிற்கிறேன். இந்த அசிங்கம் தேவையாடா? ரைட்டு. சரி வாங்க உட்காந்துட்டு பேசலாம். விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். இல்லை, எனக்கு புரியல. இங்கே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம், அதை விட்டுட்டு இவங்க 2 பேர் சைட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் எனக்குமே புரியல. அப்படியே எங்கள் அண்ணனை எழுப்பி விடுங்க, விட்டா விடிய விடிய அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான்டா. ஹே பிங்கி, என்னடி ஏண்டி எங்க அக்காவோட ப்ராப்ளத்தை பத்தி பேசுறதுக்கும் ஐடியா கேட்கறதுக்காக தான் அவங்கள வர சொன்னது. நீ சைட் அடிச்சிட்டு இருக்க. உனக்கு ஏன்டி உன் ஆள் இங்க இல்லைன்னு நீ கடுப்படிச்சிட்டு இருக்க? நீ ஆள் இங்க இருந்தா மட்டும் அப்படியே சைட் அடிச்சு கிளி இருந்தா அடிச்சு விஷயம் என்னன்னு அவட்ட சொல்லு. டேய் மாமா, இவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாதுடி. இவனுங்களை கூட்டிகிட்டு வந்தாவே இதுதான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இது தேவைதான்டா நமக்கு ஆச்சு. அட போங்க மாமா, நம்ம எவ்வளோ பட்டாலும் திரும்ப திரும்ப அவர் கூப்பிட்டோன்னா ஒடியாந்துடுறோம். அதான்டா, அதனால தான்டா எனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. இனிமேலாம் வரவே கூடாதுடா. அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, முதல்ல நீங்கள் தான் வர்றீங்க. சரி சரி, விடு விடு, அவமானப்படுத்தாத. ஃப்ரெண்டாக போயிட்டான், அதனால தான். இது ஒரு பொழப்பு. டே அண்ணா, என்னங்கடா வேணும் உங்களுக்கு? இங்கே ஒன்றும் நீ சைட் அடிக்கிறதுக்கு வரல. மினியக்காக்கு ஏதோ ப்ராப்ளம்னு மித்ரா கால் பண்ணி வர சொன்னா, அதை பற்றி பேசுங்க. ஐயோ ஆமாடா, அதை மறந்துட்டு சைட் அடிச்சிருந்தேன். சாரிடா. அடங்கும், அங்கே கேளு திரும்பி. மித்து, மினியக்காக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லி கால் பண்ணி வர சொன்னீங்க, என்ன ப்ராப்ளம்? ஆமா அகில், அதுக்கு தானே வர சொன்னேன். அதே மறந்துட்டேன் பாரு. சொத்தா இல்லை அகில், மித்ராக்கா ரொம்ப நாளாவே ப்ராப்ளத்தில் இருந்திருக்காங்க. பட் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டவுட் வந்தது. அதாவது சித்தமாமாக்கும் காய்க்கும் அவங்க நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. சரி ஓகே, இங்கே வந்து என்னென்னு பார்க்கலான்ட்டு நேற்று வந்தோம். அப்புறம் தாண்டா உண்மை எல்லாமே தெரிஞ்சது. மினியக்கா இங்கே நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. என்ன சொல்கிற, டீட்டெயிலாக சொல்லு. என்ன சொல்கிறீங்க? அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வீட்டில், அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க? அதான் சொன்னேன்ல, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ்டா. இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இதுவே அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா எங்கள் பிரச்சனையே வேற. சரி அதெல்லாம் விடு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க முகத்திலேயே கிளிக்கணும், சந்தோஷம் அண்ணாக்கிட்ட சொல்லணும், அதுவும் ஆதாரத்தோட சொல்லணும். இல்லைன்னா கண்டிப்பாக பெற்றவங்களை பற்றி தப்பாக சொன்னால் எந்த பையனும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அக்கா போய் ஸ்ட்ரெயிட்டாக சந்தோஷ் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்லைடா, அவர் ஆல்ரெடி அக்கா மேலே உள்ள கோவத்தில் இருக்கா. அதான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னேன்ல, அதனால இப்போ என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். ஏதாவது ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா அவங்க வாயிலேருந்தே சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா எப்படி நிரூபிக்கிறது? என் மாப்பிள்ள கரெக்டாக சொன்னான், இது அவங்க வாயிலேருந்தே வந்து நம்ம அதை ஆதாரமாக எடுத்தால் மட்டும்தான் சந்தோஷ் மாமா கிட்ட நிரூபிக்க முடியும். அதான் என்ன பண்ணலாம்? யோசிக்கிறேன். யோசிச்சிட்டிங்களா ஏதாவது? ஒன்னாலே யோசிக்க முடியாதுன்னு எங்களை கூப்பிட்டுருக்க, உடனே வந்துருமா ஐடியாலாம்? யோசிக்கிறோம். இது ஒரு நாய் மாதிரி கட்டம். சிப்பா, என்னங்கடா யோசிச்சிங்களா இல்லையா? இப்பதான் அவ திட்டு வாங்கினா அடுத்து நீ திட்டு வாங்க போற. கொஞ்ச நேரம் சைலண்டா யோசிக்க விட்டு. சரி யோசி. இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்களே, சிசிடிவி கேமரா வச்சிருந்தா அழகா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சிருக்கலாம்ல. என்ன கர்மாந்துருங்க எல்லாம். என்ன சொன்னாச்சும்? இல்லைண்ணா, சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா அந்த ஃபுட்டேஜ் வச்சு சந்தோஷமா மாட்டேன் எல்லாத்தையும் காமிச்சிருக்கலாம்ல, அதை சொன்னேன். சூப்பர் ஐடியா சொன்னடா. என்ன ஐடியா? நான் என்ன ஐடியா சொன்னேன்? மித்து, நான் சொல்றத நீ அப்படியே பண்ணு. நீ மட்டும் இல்ல, மினி அக்காவும். மினி அக்காக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஐடியா கேட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. அம்மா அவங்க என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. பாவீங்களா, ப்ராமிஸ் பண்ணிட்டா எங்ககிட்ட சொல்றீங்க? அவங்க தெரியக்கூடாதுன்னு சொன்னது சித்து மாமாக்கு, காயுக்கு, அப்புறம் அத்தை மாமாக்கு, எங்க அப்பா அம்மாக்கு, வித்யா அக்காவுக்கு, ஷாம் அம்மாக்கு. உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுலாம் சொல்ல, அதனாலதான் சொன்னேன். இப்படி வேலை செய்து என் தங்கச்சிக்கு மூளை. சரி ஐடியா என்ன அகில் சொல்லு. அது வந்து மித்ரா, அண்ணா சூப்பர் ஐடியா. ஆமாண்டா மாமா, செம ஐடியா. செம இது எப்படியாவது நாங்க 2 பேர் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம்.
ஆமாம், ஃப்யூச்சர் லாயர். ஒழுங்காக நீங்கள் இதில் வாதாடி ஜெயிச்சாதான் நீங்கள் ஒரு லாயர் ஆகிறதுக்கான தகுதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அசத்திடுறோம். நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணு, ஓகேவா? கண்டிப்பாக அகில். அப்புறம் தேங்க்யூ. எதுக்குடி? ஒரு நிமிஷம் இரு. ஏய் தண்டங்களா, இங்கேருந்து கிளம்பி போங்க. யாரு தண்டோன்னு சொன்னா? நம்மளையா? சேச்சா, என் தங்கச்சி என்னையெல்லாம் சொல்ல மாட்டாடா. என்னடா அம்மா, என்னையம்மா சொன்ன? 3 பேரையும் தான் இங்கேருந்து கிளம்புங்க. இதுக்கு தான் அந்த லவ் பண்ணுறவங்களோட சேரக்கூடாதுன்றது. அப்போ உன் கூட தான் முதல்ல சேரக்கூடாது. இதை உன்னை தான் கழுவி ஊற்றுனா கிளம்புங்க. அண்ணன்டா. அதனால தான் இவ்வளோ மரியாதையாக சொன்னேன். அப்படி போய் வீட்டில் சுற்றி பாருங்கண்ணா. மாமா, என்னடா உன் ஆளு என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்துறா? அதான் சொல்லிட்டால, கிளம்புங்க. இவர் கூட வந்ததுக்கு நம்ம புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. சரி சரி, அங்கிட்டு போய் அடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன், நீங்கள் வேணா இருங்க. ஏய் இருடி, நானும் வரேன். ஆமாம் நானும் வரேன். போயிட்டானுங்க, சொல்லு. இல்லை அகில், நீ எல்லா சுச்சுவேஷன்லையும் என் பின்னாடி இருக்க. அக்கா கல்யாணம் நடந்ததுக்கு ரீசனே நீ தான். நீ எனக்கு இதே மாதிரி ஹோப் கொடுக்கலன்னா அவங்க முன்னாடி போய் நான் என்னால் பேசியிருக்க முடியாது. அன்னைக்கு ஜெயிச்சது என்னமோ நான் தான், ஆனால் அதற்கான காரணம் நீ தான். இப்போவும் நான் கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிருவேன். இதுக்கான காரணமும் நீ தான். எனக்கு இல்லை, யாருக்கும் தெரியாமல் என் பின்னாடி இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி இரு. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன் பின்னாடி நான் நிற்பேன். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, ஆனால் உனக்கு தெரிகிற மாதிரி உன் பின்னாடி எப்போவுமே நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். தேங்க்யூ அகில். சி மென்டல், எனக்கு போய் தேங்க்யூ சொல்வியா பைத்தியம்? ஆமாம்ல, சொல்லக்கூடாதுல்ல, திருப்பி கொடுத்துறேன். மென்டல். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. உன்னோட பர்த்டேக்குள்ளே எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சுட்டு அங்கே வந்து சேரு. கண்டிப்பாக அகில், நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன். எனக்கு மித்ரா மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. நீ கண்டிப்பாக அவங்க முகத்தை கழிச்சு மினியோட லைஃப்பை சேவ் பண்ணுவேன். அங்கே பேசுகிறதெல்லாம் என்னமோ நான் தான், ஆனால் இந்த ஐடியா ஒன்றோட தானே. ஐடியா கொடுக்கறது பெருசு இல்லடி, அதை எவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறன்றது தான் பெரிய விஷயம். அதை நீ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து. சரிடா அகில், இப்போவே உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப நாளாகவே தோணிகிட்ருக்கு, பட் சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்னும் 2 டேஸில் சொல்லிடுவேன். இணையே என் உயிர் துணையே உன் இமை திறந்த